ஒரு மாவீரனின் பெரும் வரலாறாக வர இருக்கிற படையாண்ட மாவீரா என்ற திரைக்காவியத்தினுடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஊடக உறவுகள், வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய அண்ணன்கள், இயக்குனர் வி. சேகர் அவர்கள், என்னுடைய அன்பு அண்ணன் சிவசக்தி பாண்டியன் அவர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய நீதியரசர் ஐயா கலையரசு அவர்கள், என் அன்பு தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். படையாண்ட மாவீரா என்ற படைப்பை படைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுக்குத்தான் இதிலே பெரும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே பெருமுயற்சி எடுத்த என் அன்பிற்கினிய சரவணராஜ், என் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி, எங்கள் ஐயா குமாரதேவன், குரல் அமுதன், மதிப்பிற்குரிய ஐயா உமாதேவன், கிரியாடெக் பாஸ்கர் அவர்கள், பரமேஸ்வரி, குமரேசன், எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் என் அன்பிற்கினிய கண்ணன் அவர்கள், வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலு அவர்கள், கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட என்னுடைய அன்பு இளவல் பாலா அவர்கள், பாட்டு வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறதே, இது யாருன்னு அப்போ தெரியல, அதில் யார் அதை செஞ்சதுன்னு தெரியல. மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரை நாம் பார்த்த பிறகு, தினேஷ், ஸ்ரீதர் இருவரையும் பார்த்த பிறகு அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது தினேஷ் கூட நான் பணியாற்றியிருக்கிறேன். இளம் வயதிலேயே மிகச்சிறந்த திறமையை கொண்ட ஒரு நடன இயக்குனர். அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள். சண்டை காட்சி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது. படையாண்ட மாவீரன்ல அப்புறம் சண்டை இல்லாமல் எப்படி? தம்பி சில்வா அவர்களை நான் விண்ணூர்தி நிலையத்தில் சந்தித்தேன். அவர் எனக்கு ஒரு வியப்பு தான். சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்டனமாக இருப்பாங்க அப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டு. அன்னைக்கு விண்ணூர்தி நிலையத்தில் பார்த்த கையில் ஒரு புத்தகத்தோடு வந்திருந்தாப்புல. தம்பின்னா அது நந்தனார் சரித்திரத்தை வச்சிருந்தாப்புல. அது அவர்கிட்ட சொன்னேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட வேலை செய்யும்போது சூப்பராயன் அவர்கள் அதில் நடன சண்டை இயக்குனராக இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் தோல் மேலே கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லிட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி எல்லாத்தையும் பேசுவாங்க. இது எப்படி மாஸ்டர் அப்படின்னா, பகலெல்லாம் அடிக்க வேண்டியது, இரவெல்லாம் படிக்க வேண்டியதுன்னாப்புல. அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவர் அளவுக்கு அந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவார்.
அதுக்கப்புறம் என் தம்பி கையில் ஒரு சண்டை இயக்குனர் கையில் புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பாக, செல்வாவை நான் ரொம்ப பாராட்டினேன். சரி, அது அப்படி சிறந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. இப்போ என் தம்பிகிட்ட கேட்ட யாருன்னா கோவி ஜெகதீஸ்வரர்னு சொன்னார்ல, இசையமைப்பாளர் அவர் தான் இது விழாவின் நாயகன். அவர் தம்பி ஜி பிரகாஷ் இள வயதிலேயே 100 படங்களை தொட்ட ஒரு சாதனை. ஆமாம், 100 படங்களை தொட்டார். அப்போ அது அசூரன் படம் படத்தை பார்க்கும்போது அதன் பின்னணி இசை மிகச்சிறப்பாக செய்திருப்பார். அந்த காட்சிகள், அது அந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும்போது அந்த வயதில் இவ்வளவு ஆளுமையாக அவர் செய்கிறது ரொம்ப திறமை. அப்போ நானும் என் தம்பி மாதவனும் நடித்த ஒரு படம் இருக்குது. அது அந்த படத்தில் அப்போ தான் இவரை நேரில் சந்திக்கிறேன். இசை இவர் தான், அந்த ஜி பிரகாஷ் தம்பி தான். அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருக்கமானது காரணம் மொழி பற்று, இனப்பற்று, இனமான உணர்வு தான். ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அப்புறம் அவர் பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க, பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க. ஆனால் அந்த திரைக்கதை நகர்வுக்கு பின்னணி இசையை கொடுத்து அதை தூக்கி நிறுத்துறதுங்கிறது பேராற்றல். அது இந்த நிலத்தில் நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜாவுக்கு இணையாக இன்னும் எவனும் பிறக்கலை. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி ஜி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் பின்னணி இசை ஷாம் அவங்க செஞ்சுக்க. அவங்க ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்துருக்கேன். சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞராக இருக்கார். இதில் என்னுடைய தம்பி கௌதமன் இங்கே படைப்பாளி என்பதை தாண்டி என்னுடைய பாசத்திற்குரிய தம்பி. ஏன்னா எங்கள் அப்பா வடைமலைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நான் மூத்த மகன். எனக்கு பின்னாடி தான் கௌதம், லெலினெல்லாம். இப்போ அந்த அடிப்படையில் தான் நான் இதை நாளைக்கு வைக்க முடியாதா, எனக்கு நான் வெளியூரில் இருக்கேனே, ரொம்ப வேலையாக இருக்கேன்னு. இல்லை, நீங்கள் வரணும், இருக்கணும், அவ்வளோதான் வச்சுட்டாப்புல. சரி, எடா பெரியது, எல்லா வேலையும் விட்டுட்டு அவசர அவசரமாக வெளியூர் பிடிச்சி நான் எல்லோரும் வந்திருப்பாங்களே, கொஞ்சம் தாமதமாகறமேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் என் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். கொஞ்சம் வர நேரம் ஆயிடுச்சு. கௌதமன்ட்ட இங்கே பாராட்டி எல்லாரும் பேசுகிறது மாதிரி அவர் எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தம்பி. அவரோட நான் மகிழ்ச்சி படம் நடித்தேன், தம்பிக்காக தான் நடித்தேன். அப்புறம் அங்கே எங்கள் தயாரிப்பாளர் இருக்கிறாங்க மணிவண்ணன். அது எங்கள் எல்லாரும் மேலேயும் பேரன்பு. குறிப்பாக என் தம்பி கௌதம் மேலே அவருக்கு என்னை போலவே நேசித்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர் அவர். எங்கள் எல்லாருக்குமே கொடை அவர் தான். நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினா இருந்தாங்க, வந்து கொடுத்துட்டு போயிடுவார். 50,000 வச்சுக்கிறோங்க, 1,00,000 வச்சுக்கிறோங்க. அப்படி உறவினுடைய பிணைப்பு. அப்போ அதில் அப்பவே பார்த்து தம்பியுடைய ஈடுபாட்டை, அவனுடைய படைப்பின் ஆற்றலை ஆட்டோ சங்கர் நான் ரொம்ப பின்னாடி தான் பார்த்தேன். மக்கள் தொலைக்காட்சியில் அந்த தொலைக்காட்சி உருவாக்கத்துல நாங்கள் அந்த குழுவில் இருந்து எங்கள் ஐயா கூட, எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இல்லை, அதில் என் மேலே பேரன்பு. அதில் இந்த சந்தன வீரப்பன் தொடர், ஆமாம், சந்தன காடு, அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் வியந்தப்போ நானும் தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிக்கிட்டு. அப்போ நான் எங்கள் தலைவர்கிட்ட சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்காலும் பேச்சு வந்துருச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துருச்சு. அப்போ பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேலே பெரிய மதிப்பு, வீரப்பனார் மேலே பெரிய மதிப்பு. அது காரணம் அது எனக்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். நம்ம இனத்தில் அந்த இடத்துல ஒரு வீரன், அந்த இடத்துல ஒரு வீரன், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவர் கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இங்கே அழைச்சிட்டு இங்கே மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்கள் தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகள்கிட்ட கொடுத்தது. அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை ஈழத்தமிழில் உள்ளே போய் பேசி, அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு, அந்த துயரம் நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்டபோது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அந்த அதில் இது சுற்றுலா ஒன்றும் சொல்லலை, செய்யலை. உறவுக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமாக கொடுக்குற இடத்துல மோரில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படம் போல் இருக்கும் பாருங்க.
எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில் கை கழுவ வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதில் மயக்கமாக வருது, இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது நம்மளால குடிச்சிட்டு இருந்துறாப்புல. எப்படி இருக்கு பாருங்க. இறந்து 2 நாள் கழித்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி ஆட்டு ரத்தத்தை தெளித்து சுட்டு நாடக குழுவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அப்போ அது சொன்னவொன்னே சொன்னேன், நான் நினச்சேன் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படித்தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த தொடரை பார்க்குறேன், மறுபடி முழுசாக பார்க்க முடியும்போது அப்போ தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி தம்பி தான் அதை எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அப்போ முழுமையாக பார்க்கறதுக்காக நான் என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி தம்பிக்கிட்ட பேசி அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவருக்கு. அதில் கௌதமன் எவ்வளோ பெரிய படைப்பாற்றல் கொண்ட ஒரு படைப்பாளி என்பது அது தெரியும். அதுக்கப்புறம் இப்போ படையாண்ட மாவீரா கண்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி என் மேலே தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள், எங்கள் 2 பேரையும், நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நாங்கள் அவர் இந்த வட பக்கம் நாங்கள் தென் பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு மான உணர்வு எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சது. இப்போ நம்ம அவரை மாவீரர் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தாண்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. நான் கூட என்னுடைய தனிப்பட பதிவில் அப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பொங்கு தமிழில் சந்திப்போம். எங்கள் ஐயா அது அறக்கட்டில் இருக்குது, அந்த தியாகராய நகரில், அங்கே தான் நாங்கள் எல்லாம் சந்தித்து பழக்கம். எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அன்புக்கு ஒரே ஒரு சான்று சார், எங்கள் ஐயா மருத்துவர். பெரிய பெரிய அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கல, திரைப்பட இயக்குனர் தானே, சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நானும் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன், ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு. நேராக வருவாங்க, வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருக்கு, இவன் யார் எந்த பையனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நாங்கள் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தராக சந்திப்பாங்க. அதில் எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்தப்போ நான் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு இருப்பாங்க, அப்போ நிறைய பேசுவோம். அப்போ அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்போ தான் நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டோம். இல்லைன்னா 85 வயசில் தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டில் நடந்து போகிறாரு தெருவில்லைன்னா அது எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேலே எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு. என் தம்பி சொன்ன அந்த மருத்துவமனை காட்சியில் நான் அவர் மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தார். அது இன்னும் என் கண்ணுக்குள்ள இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது, எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தினசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அது இயல்பான மனிதன், பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது இயல்பாக தான் பேசுவார். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான அண்ணன். அவர் வீட்டில் வரவேற்பு அறையில் மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலேயே பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. ஆனால் தனிக்கு அதை விட்டுட்டது. தலைவர் படம் வர்றதுன்னா நாங்கள் சூரொட்டியில் ஓட்டானே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்து எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி அப்படின்னு. 3ஆம் உலகப் போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் 3ஆம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களது 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போரிட்டு இருக்கு. அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய
காடுவெட்டி குரு அவர்கள். குருன்னா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவரு. அப்ப இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்ப அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனா இருக்க முடியும். அதேதான் எங்கள் தலைவருக்கும். என் தாய் நிலத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலை வைத்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வின் எழுச்சிதான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணுவாங்க, இது கலவரம், தேவையில்லாத போராட்டம், இது வெட்டி வேலை, இப்படி பேசுறதுக்கு. அதான் என் தம்பி உணர்வு பூர்வமா அதை எடுத்து உரைச்சேன். அது பார்க்கறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தியே பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இப்படிதானே இருக்குது அது. இப்ப எங்க பார்வையில எங்களுக்கு எங்க தலைவன் பிரபாகரன் யாரு, எங்களுக்கு எங்க அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வீரப்பனையே இன்னும் மாயாவி, சந்தல கடத்தல்காரன், திருடன் தான் நீங்க கற்பிச்சீங்க. எங்களுக்கு அவன் வனக்காப்பாளன், பிரபாகரன் இனக்காப்பாளன், அப்படிதான் நாங்க பார்ப்போம். அப்ப அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்க எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன். சரி, கடத்தினார். என்ன பண்ணார்? சந்தன கட்டை வெட்டி வித்தார். யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி வித்தார். வித்தவர் காட்டுகள் இருந்தார், வாங்கினவன் எங்க இருந்தான்? வித்தவனே பல 100 கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே. என்ன பதில் இல்லை? ஏன்னா வாங்கினேன் போற அதிகாரத்தில் இருந்தான். அப்ப எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசணும் இல்லையா? அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது. அதுல அதை என்னுடைய தம்பி மிக நேர்த்தியா செய்வார். என்னுடைய தம்பி கௌதமன் அது மிக நேர்த்தியா செய்வார். அதற்கு துணையா என் அறிவியல் இளவல் பாலமுரளிவர்மன், அவனுடைய உரையாடல் மிகச் சிறப்பா இருக்கும். அது எந்த காலத்திலேயும் சந்தன காடுக்கும் அவன் தான் உரையாடல், ஆட்டோ சங்கருக்கும் அவன் தான் உரையாடல். இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியிலிருந்து, நெருப்புல இருந்து பிறந்தவர்கள். அது எனக்கு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சினிமா, நம்பும்படியா இருக்கு, நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு. அது நம்ப முடியாதுல்ல, அது நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனால் நாங்க நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை இந்த படத்துல வசனமா உரையாடலா என் தம்பிகள் பதிவு பண்ணிருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே பேசிய என்னுடைய தம்பி பேரரசு, எங்க அண்ணன் சேகர் அவர்கள்லாம் பேசினார். மொழி குறித்து, மற்றவர்கள் நம்மளை இழிவா பேசுறது குறித்து, மொழி உணர்வற்று போறது. இப்போ பேச்சு வழக்கில் பழகிருச்சு எல்லாருக்கும். இப்போ சில ஆங்கில சொற்களை கலந்து பேசி நம்ம ஒத்துக்கிறணும், நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறக்குது, 600 தெலுங்கு பிறக்குது, 1600 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது. தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அப்படி பிரிஞ்சிருச்சு. இப்படிதான் போச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க, போஞ்சை சீரா மீறு, ஒரே ஒளி அளவுல தான் பேசிருப்பா. இப்படி போயிடுச்சு. கடைசியா துளு, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் உதிர்த்தவேன் தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தை தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கடிதலங்கும் கவின் மலையாளமும் அதை சொன்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும், அவங்க குரல் தான் நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழனின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம்னு ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா?
2200 ஆண்டுக்கு திராவிடம்ங்கிற சொல்லு எது? திராவிடம்ங்கிற ஒரு நாடு எது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இதை தமிழர்கள் நாகரிகம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாய் வரல. அதை விட்டு கொடுக்க முடியாது. தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்துடக்கூடாது. அதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். எங்கள் தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 13 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழீழ மண்ணில் தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது. நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான். இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா, இன்னும் மான உணர்வும் இன உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கா. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க, கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. அது ஏற்றுக்கிறது எழுத்துக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய KGF 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்ப நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனா நாங்க செய்யல. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா அவட பகையை காட்டுறது? படத்திலையா? படத்துல குடிக்கிற நீர்ல இதுல எல்லாமா பகை? எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும்ன்றல. தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும். ஒரு இனம் உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறான், அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க. அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத, இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்திருக்க பாருங்க. இதுதான் இது. படையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து சுருக்கிற முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 சிறுக. நான் கூட அது எப்ப முடிப்ப முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்ப தாண்டா முடிப்பேன் அதை அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை, அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்து வெற்றி அடையணும். அப்ப அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது, இந்த மேடையில இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், உங்களுக்கு தான். இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதுல என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை, அவன் அந்த பாட்டை எடுத்த விதம், சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்க ஓடிரும் அப்படின்னு தெரிஞ்சு, எனக்கு நான் விண்ணூர்தியில இறங்கினோன்னே எனக்கு கொடுத்துட்டாப்ல, அனுப்பிட்டாப்ல. வரும்போதே பார்த்துட்டு வந்தேன். அவ்வளவு சிறப்பாக எதிர்பார்ப்பார். நீங்க ஏன்டா எங்க பெண்களை ஒரு அக்கா தங்கையாவே பார்க்க உங்களால முடியாதா? அந்த உரையாடல், பல இடங்கள்ல உரையாடல், அவர் நடிப்பு, அந்த சண்டை காட்சியில் அவர் காட்டிய வேகம் எல்லாமே மிகச் சிறப்பா இருக்குது. அந்த முன்னோட்டத்தை பார்த்தாலே படம் உறுதியாக வெற்றியடையும் ஒரு எதிர்பார்ப்பை, இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்கிற தூண்டுதலை தந்திருக்கு. பாடல் எல்லாம் மிகுந்த செலவு பண்ணி எடுத்திருக்கான் பாட்டெல்லாம். அந்த ஒரு பாட்டை நாங்க வெளியிட்டோம். நான் எங்க ஐயா கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து எல்லாரும் அதில் ஒரு நாள்ல வெளியிடணும்னு சொல்லும்போது புலிக்கொடி எங்கள் கொடி அப்படின்னு என்னை கனடாவில் கைது பண்ணி வச்சுக்கிட்டு, இது இந்த கொடி எல்டிடி, சிம்பிள் ஆஃப் எல்டிடின்னே சொல்லிட்டு இருந்தா. என் பரம்பரை கொடிடா அது. என் பாட்டை கரிகாலன்லேருந்து அரசேந்திரன்லேருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி. ஒரு 1 மணி நேரம் சண்டை, 2 பேருக்கு கைது சண்டை நடக்குது. அதில் அது புலிக்கொடி எங்கள் பரம்பரை கொடி. ஏன்னு எங்களுக்கு எங்க தலைவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, ஏன் புலிக்கொடியை நான் எடுத்தேன்,
பாண்டியனுடைய மீன் எடுத்திருக்கலாம், சேரனுடைய வில்லம் எடுத்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் அவரவர் எல்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டார்கள். ஆனால் சோழ பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன் மட்டும்தான் உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினார். தமிழனுடைய கொடி பன்னியோ நாயோ பூனையோ கிடையாது. மீன் அப்படி பாய்ச்சல் இருக்கும், வில் அம்பு அப்படி பாய்ச்சல் இருக்கும், புலி பாய்ச்சல் இருக்கும். அப்படி அதை ஏன் புலியை வச்சான்? புலி ஏன் கொடியா இருக்கணும்? பசியோட கிடக்கும் புலி விரட்டி போய் வேட்டையை அடிக்கும். இறையை அடிக்கும் போது வலது கை பக்கம் விழாமல் இடது கை பக்கம் விழுந்துச்சுன்னா வீரத்துக்கு இழுக்குன்னு சாப்பிடாம போயிடும். அந்த மானமுள்ள விலங்கு புலி. அதனால மான தமிழ் மறவன் கொடியில புலியை ஏந்தினான். அப்படிப்பட்ட அத புலிக்கொடி எங்கள் கொடின்னு வரி. ஒரு வரி 2 வரி இல்ல. நீ நதியில் குளித்த போதும் நீ குளித்தது போதும், இனி குருதியில் குளித்து வாடான்னு சொல்லி அந்த மாவீரா வாங்குற அந்த பாடல் வரியில அவரை தவிர வேற யாரும் எழுத முடியும்னு சொல்லுங்க. கொடிநடை போட்டது போதும் புலிநடை போட்டு வாங்கிறது. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட வா மாவீராங்கிறதெல்லாம் அவரை தவிர யார் எழுத முடியும்? வைரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மகன், ஒரு மனிதர். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அத ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பார்க்கிறோம். உலகத்துல ஒரு கவிஞனால், ஒரு பாவலனால், ஒரு புலவனால் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவனும் கிடையாது. எங்கள் வைரமுத்தை விட்டா ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மண்ணில் இன்னும் எவனும் பிறக்கல. எங்கள் வைரமுத்தை விட்டா எல்லாரும் ஒண்ணு பார்ப்பீங்க, அவனு பார்ப்பான். மரம் பூமியின் ஆச்சரிய குறி. இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. மரம் இல்லை என்றால் மழைக்கு யார் மனு அனுப்புவது? மழைக்காக யார் மனு போடுவது? மரம் இல்லை என்றால் காற்றை யார் சலவை செய்வது? யாரு கேட்பா? மரம் இல்லை என்றால் என்ன இருக்கிறது? மரம் மனிதனின் மூச்சு காற்று. இதுல என்ன பாருங்க, மரம் எல்லா உயிரினங்களும் மூச்சு காற்றை நற்காற்று சுவாசித்து கெட்ட காற்றை வெளியிடும். ஆனால் மரங்கள் கெட்ட காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடும். அதனாலதான் நம்ம எல்லாம் உயிர் வாழ முடிகிறது. அப்ப மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று பாடிய ஒரு கவி நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நம்முடைய முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தான். பாரதி மகா கவிஞன். ஏன் கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன? காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தை உருவாக்கியவன் மகா கவிஞன். அது பாரதி, நம் பாட்டன் பாரதி. எங்காலும் மகா கவிதை தந்தவர். 3ஆம் உலகப் போருங்கிற புத்தகத்தை நீங்க படிங்க. நீங்க அவர் எழுதின கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு வியாசம் 3ஆம் உலகப் போர் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் உலகத்தில் எந்த எழுத்தாளன் அவருக்கு இணையான இருக்க முடியாது. உலகம் கொண்டாடி இருந்திருக்கும். அவன் கெடுவாய்ப்பா நம்ம இனத்துல பிறந்துட்டா, வடுகப்பட்டியில தேதியில தமிழ்ல எழுதிட்டாலும் அதெல்லாம் அது யாரும் மதிக்கிறது இல்லை.